Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்படியே அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து ஹாக்கி மேட்ச் வந்து நடந்துச்சு. சிஎம் டிராஃபி ராம்நாடு வேல்மாணிக்கம் ஸ்டேடியத்தில் அங்கே தான் மேட்சுக்காக பொண்ணு போயிருக்கிறா. இப்போ நானும் அங்கே தான் போக போகிறேன். அதோட மார்னிங் வந்து நேரத்தோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு லன்ச்சு பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்னுடைய டாக்டர் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 8:30க்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க எல்லாருமே ஸ்கூலில் வந்து வேன் பிடிச்சிருந்தாங்க, அதில் போயிட்டாங்க. அப்புறம் வந்து டீச்சர்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10:30 போல் நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். போய் கலெக்டர் ஆஃபீஸில் இறங்கி அப்படியே ஆட்டோ பிடிச்சி நானும் என்னோடய சிஸ்டர்னு போகணும் பார்க்குறதுக்கு. யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்துக்கு எப்போவுமே ஹாக்கி மேட்ச்சுக்கு போவோம். நான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்திங்கன்னா என் டாக்டரோட ஃப்ரெண்டோடைய மதர் தான், அம்மா தான். அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. லீவ் விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து லீவ் டயத்தில் வந்து நாங்கள் கோச்சிங் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போவோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கோச்சிங்கில் நிறையா பிள்ளைய கலந்துக்குவாங்க. எப்படியும் வந்து நம்மளுக்கு 1 மந்த் லீவில் 1 மந்த் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து ரெகுலராக போனதில்லை, ஒரு 15 days இந்த மாதிரி தான் போயிருக்கிறோம். சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். கலெக்டர் சார் அப்புறம் வந்து அமைச்சர்கள்லாம் நிறையா பேர் வருவாங்க. வந்து எல்லோரும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக. அதெல்லாம் பார்த்துட்டு தான் எப்பவும் வருவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தனால இந்த தடவை நாங்கள் போகலை. அதோட நேற்று தான் சாரை பார்த்துட்டு சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். எங்கே ரொம்ப நாளாச்சு ஆளை பார்க்க முடியலை, கோச்சிங்கு ஏமா கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் வர முடியலை அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா ப்ளே வந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த வருஷம். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். சரி சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் போகணுன்னு எடுத்தது. இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு level 30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா சரியான வெயில், எங்களுக்கு உட்காந்துருக்க முடியல, அந்தளவுக்கு ஹீட்டு. ஹாஸ்பிட்டல் ஹீட்டு தானே, சரியான வெயில். மழை மேகத்தோடு அந்த வெயில் போடுறதுனால ஒரு மாதிரியாக கணரும்ல, அந்த மாதிரி ரொம்ப வெயில் ஹீட்டாக இருந்தோன்னே வந்து தண்ணியை வந்து போட்டு விட்டாங்க. தண்ணி நல்லா போட்டு ஃபுல்லாக நல்லா சொல்லுன்னு தண்ணியாக போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஹாக்கி மேட்ச் வச்சாங்க. அழகாக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே அந்த சமயத்தில் தண்ணி வர நேரத்தில் ஒரு சில சமயத்தில் உள்ளாக்க போயிருக்கோம். ஆனால் அவங்க வந்து இந்த ஷூ போடாமல் உள்ளாக்க விட மாட்டாங்கல்ல, நம்ம வந்து அதெல்லாம் போட முடியாது. செப்பல் தானே போட்டிருக்கோம், செப்பலோடு உள்ளாக்க விட மாட்டாங்க. அதனால் சும்மா வெளியில் இருந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அப்புறம் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். போட்டி ரொம்ப சூப்பராக பண்ணிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அங்கேருந்து 2 டீம் கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம ஊரில் வந்து எங்கள் சார் பிடி சார் A டீம் 1 B டீம் 1. அப்புறம் பார்த்திங்கன்னா A டீம் வந்து 2nd ப்ரைஸு, B டீம் வந்து 3rd ப்ரைஸும் வந்துட்டாங்க. 2 டீமுமே எங்கள் ஊரில் ஜெயிச்சிட்டாங்க. அது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 போல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவங்கெல்லாம் வேனில் வந்துடுவாங்க. நம்ம பஸ்ஸில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி நம்ம வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போதே என்ன பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா டீ அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு போனோம். அந்த வெயில் டயத்துக்கு என்ன டீ வாங்கினோம்னு அப்புறம் தான் யோசித்தோம். நம்ம இறங்கி டீ குடிப்போம் அப்படின்னு நினச்சோம். சரி இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு நம்ம பார்சலாக வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அங்கேருந்து போனோம். கடைசியில் பார்த்திங்கன்னா சரியான வெயில். அந்த டயத்துக்கு அந்த டீயை சாப்பிடவும் முடியல. டீயே சாப்பிடக்கூடாது தான் பெரும்பாலும். ஆனால் நாங்கள் சரி ஒரு நாளைக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம். கடைசியில் டீயை எடுத்து சாப்பிடவும் முடியலை. அந்த வெயிலை பார்க்காம டீயை பார்க்காம ஒரு மாதிரியாக வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் டீச்சர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, சரியான டேஸ்ட்டு. சின்ன வயசில் சாப்பிட்டது இந்த ஐஸு, எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் சாப்பிட்றோம். இடையில ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து கிடச்சிச்சு அந்த சேமியா சவரிசி அதெல்லாம் போட்டு ஐஸு வாங்கி சாப்பிட்டோம். நம்ம வந்து 19 கிட்ஸ் அப்போ சாப்பிட்டது தான் எல்லாமே. இப்போதைக்கு அந்த ஐஸ் ஐட்டம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஸ்கூல் விட்டு வரோமே பக்கத்தில் வந்து ஐஸ் வண்டியில் வந்து ஐஸ் விற்கும், 1 ரூபா 50 பைசா 2 ரூபா அந்த மாதிரி தான் விற்கும். அந்த ஐஸ் தான் வாங்கி சாப்பிட்றது.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்லாம் காணும். இப்போ ஐஸ்கிரீம் தானே. அப்போ அருண் ஐஸ்கிரீம்னு கேள்விப்பட்டிருக்கோம். வேறு எந்த கம்பெனியும் கிடையாது. இப்போ எத்தனையோ வகை கம்பெனி இருக்குது. மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் வாசலில் சோளக்கதிர் இருக்கும்ல, அதெல்லாம் அவிச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா வெள்ளரிக்காய் இருக்கும். வெள்ளரிக்காயெல்லாம் கட் பண்ணி அப்புறம் அதில் இந்த மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு மிளகாய்த்தூள் உப்புத்தூள் எல்லாம் கலந்து போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ விற்கிறாங்கள்ல பொடி போட்டு தருவான்னு கேட்டு அதெல்லாம் போட்டு எங்கள் ஸ்கூல் டயத்தில் இருக்கும் வச்சுருப்பாங்க. விட்டு வரும்போதே வாங்கிட்டு வருது. அப்புறம் குல்பி ஐஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி சாப்பிட்றோம்ல குல்பி ஐஸு, அதே மாதிரியே டப்பாவில் இருக்கும். அதை அப்படியே சாய்ச்சி கட் பண்ணி 4ஆக வெட்டி குச்சியை குத்தி தருவாங்க. சூப்பராக இருக்கும். நிறையா என்னன்னு சொல்கிறது, பஞ்சு மிட்டாய், சோன் பப்படி கண்ணாடி பாட்டிலில் இருக்கும், எடுத்து போட்டு தருவாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது அதான் ஸ்கூல் படிக்கிற டயத்தில். அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை. அப்படி தள்ளுவண்டியில் அந்த மாதிரி ஐட்டம் எதுவும் வர்றதில்லை. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 2003 வரைக்கும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ளது நான் சொல்லலை. நான் சொல்கிறது 2003க்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம் வாங்கினோம். ஸ்கூல் பார்த்திங்கன்னா 4:30க்கு விடுவாங்க. சாயங்காலம் விடவுமே எல்லோரும் வீட்டுக்கே வரமாட்டோம். ஸ்கூல் வாசல்லே பார்த்திங்கன்னா பல்லாங்குழி விளையாடுறது, நாடுன்னு சொல்லுவாங்க, அது விளையாடுறது. இப்படியே ஒன்று ஒன்றா விளையாண்டுட்டு இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நோம்பு டயத்தில், ரம்ஜான் டயத்தில் அதெல்லாம் விளையாண்டுட்டு கரெக்டாக நோம்பு திறக்க டயத்துக்கு பார்த்திங்கன்னா குண்டு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பள்ளிவாசல் வாசலில். அப்போ தான் ஸ்கூலை விட்டு நாங்கள் வீட்டுக்கே கிளம்ப. குண்டு போடுறதுன்னு சொன்னோன்னா தப்பாக நினச்சிடாதே, குண்டு இல்லை வெடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வெடி தான். அதை வந்து போடுவாங்க சாயங்காலம். அது போட்டதுக்கப்புறம் தான் நோம்பு திறப்பாங்க. அந்த மாதிரி இல்லைக்கு அது போடுவாங்க. எப்போ சின்ன வயசில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் போடுவாங்க. அப்போ நான் வந்து ஒரு 7th 6th அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, 7th standard 6th standard படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ளதான் நான் சொல்கிறேன். அப்புறம் குண்டு போடுற சொன்னோன்னே அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வெடி விடுற சமயத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஓடியாந்துருவோம். அது வரைக்கும் எங்கள் ஸ்கூல் வாசலில் தான் விளையாடுறது. பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு துடிச்சிட்டுலாம் கொண்டு போய் நோம்பு கஞ்சிலாம் வாங்கிட்டு அங்கேயே ஸ்கூல்லேயே வெயிட் பண்ணி ஈவினிங் தான் வருங்க. ஆனால் நாங்கள்லாம் அதெல்லாம் வாங்க போனதில்லை, எங்கள் அத்தா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி போய் எல்லாம் செய்கிறது. அப்படி தான் எங்களுடைய லைஃப் போணுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அன்றைக்கி தான் மார்னிங் வந்து காலையில் வந்து தோசை தேங்காய் சட்னி 2 வச்சு சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ணி கொண்டு போயிருந்தேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு தான் எழுந்திரிச்சேன். சரி நம்ம வந்து 10 o'clock தானே போகிறோம், நம்ம வந்து லஞ்ச் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் போகிறதா இல்லை பஸ் ஸ்டாண்டுன்னு கொடுத்து விடலாம்னு நினச்சிருந்தேன். கடைசியில் சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதோட தான் பிரியாணி பண்ண ஆரம்பித்தேன். நாளே பிள்ளைக்கு போட்டி இருக்குன்னு சொன்னனால மேட்சுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம சமைச்சு கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி போடுன்னு சொல்லிட்டு தான் சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன். சிக்கனை வந்து பொரித்து பிரியாணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். காலையிலேயே வந்து நேரத்தோட பெரட்டிட்டேன். சிக்கனை வந்து மசாலா போட்டு பெரட்டி வச்சுட்டு அரிசியும் தண்ணியில் போட்டுட்டு தான் நான் வந்து பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பித்தேன். தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கேரட்டும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மசியை வேக வச்சுட்டேன். இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா பிரியாணி மசாலாவும் சேர்த்து நான் வந்து 1.5 கப்பு வந்து அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 2.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி நுர கூட்டி வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 3/4 ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து ரைஸை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு லெமனை நல்லா ஜூஸி எடுத்து சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன்னா மேலே தூவி விட்டுட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து நம்ம லேசாக ரைஸை கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு குக்கர் நிறையா தண்ணி எடுத்து இந்த மூடி மேலே வச்சுட்டா நம்ம வந்து தம்மில் போட்டுடலாம் பிரியாணியை. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பொரிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.